அற்பெரும் ஜோதி தயவையா, வணக்கம் ஐயா. இந்த அகவல் வரியில வந்து பார்த்தீங்கன்னா, சாமாறு தவிர்த்து ஆமாறு அருளிய. அப்படி இந்த சாமாறுனா என்ன? ஆமாறுனா என்ன? இதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஐயா. அருட்பெரும் ஜோதி தெய்வயா வந்தனம். சாமாரனைத்தும் தவிர்த்திங்கனக்கே அமரருளிய அருட்பெருஞ்சோதி. சாமாரனைத்தும் தவிர்த்திங்கனக்கே அமரருளிய அருட்பெருஞ்சோதி. அற்புதமான சத்திய வாசகங்கள். சாமாறு என்னால் சாம் ஆறு. சாம் ஆறுன்னா சாகும் வழி. சாகும் வழி என்பது என்ன? அடுத்தது, இந்த சாமாரனைத்தும் தவிர்த்து இங்கு எனக்கு ஆம் ஆறு அருளிய அற்பெருஞ்சோதி. ஆம் ஆறுன்னா ஆகும் வழி. ஆகின்ற வழின்னா அது என்ன வழி? ஆகின்ற வழி அதுவாக ஆகின்ற வழியை அருளினாய். மெய்யினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை என்றருள் அற்பெருஞ்சோதி. இதுதான் ஆம் ஆறு. ஆம் ஆறுன்னா அதுவாக ஆகும் வழி. ஆறுன்னா வழி மார்க்கம். ஆறுன்னா வழி மார்க்கம் பேரு. அதுக்கு சாலை அப்படின்னும் சொல்லுவாங்க. நம்ம பொதுவாக ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸ்ட்ரீட்டு, வீதி அப்படின்லாம் சொல்கிறோம். அதில் வந்து நிறைய ஒரு கருத்துக்கள் செறிந்த ஒரு இதுதான். நம்ம வந்து எத்தனை கோடி பிறவிகள்லாம் கடந்து இப்போ பல, அதாவது 100 மனித பிறவிகள் இருக்குன்றாங்க. அது வந்து நமக்கு சரியா தெரியல. ஏன்னா ஒருவன் வந்து இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லும்போது பயந்து போயிடுவாங்க. இன்னொன்று, ஒரு இது ஆகிடும். ஆட பார்த்துக்கலாம் 100 பிறவி ஆகும். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, நம்ம சங்கத்தில் கூட சொன்னாங்க, அதெல்லாம் இப்போ மரணமில்லா பெருவாழ்வுன்றது அது பல பிறவிகள் போனங்க. ஒரு சங்க தலைவர் சொல்கிறார், அதுக்கெல்லாம் பல பிறவி போனோம். நம்ம வந்து கணுவனுவ தான் முன்னேற முடியும். அப்புறம் வள்ளலார் வந்து பிறந்த இப்பிறப்பில் தானு நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் கண்டீர். பிறந்தவரை நீராற்றி பெருக வளர்க்கின்றீர். இறந்திடும்போது அறற்றுகின்றீர். இரவாத பெருவரம் நீர் ஏன் அடைய மாட்டீர். அது சொல்லும்போது இந்த பிறவியிலேயே நீ எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போது வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலை வந்து மிக 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 அரியது. கிடைத்தற்கு அரியது. திருவருட்பா நம்முடைய கரத்துல வரணும்னா அது இறைவனுடைய கடைக்கண் நோக்கம் இருந்தால் மட்டுமே வந்திருக்கிறது. இப்பொழுது அந்த ஒரு நித்திய வாழ்வு பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யவில்லை. அது இந்த பிறவியில் சாத்தியமில்லை என்று நாம் முடிவு செய்துவிட்டால், அடுத்தது திருவருள் இந்த சூழ்நிலையை, இந்த திருவருட்பா நம்மை வந்து நம்முடன் இருக்கும்படியான ஒரு சூழ்நிலையை அடுத்தடுத்த பிறவியில் கொடுக்குமா என்பது சந்தேகம்தான். இது வந்து வள்ளல் பெருமான் பல இடத்துல சொல்லியிருக்கார். இந்த பிறவி இப்போ நான் இந்த உடம்புல இருக்கிறதுக்கு நான் வந்து விரும்பல, ஆனால் இந்த உடம்பை நான் மாய்த்து கொண்டனானால் அப்புறம் எந்த பிறவி, எப்படி நமக்கு எந்த பிறவி கிடைக்குமோ என்கின்ற பயத்தால் இந்த உடம்பை சுமந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். ஆக இந்த சூழ்நிலையை வந்து நம்ம ஒவ்வொரு நொடியும் பயன்படுத்திக்கணும் என்பதுதான் நமது சுவாமி சரவானந்த அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்போ நம்ம அந்த விஷயத்துக்கு வருவோம். சாம் ஆறுன்னா சாம் வழி, சாகின்ற வழி. இந்த சகமார்க்கம், உலகியல் எல்லாம் நமக்கு வந்து சாகின்ற வழியைத்தான் கற்பிக்கின்றன. நாம் படிக்கின்ற படிப்பு இது எல்லாமே நம்மை தவிர அனைத்தையும் அறிந்து கொள்ளும்படி செய்வது தான் இந்த படிப்பு. தன்னை விட்டுட்டு தனக்கு அந்நியமான அத்தனையும் தான் நம்ம படிக்கிறோம். இது எங்க கொண்டு போய் விடுது அப்படின்னா, கடைசியில சவக்குழியில் தான் கொண்டு போய் காட்டுது. ஆக எப்படி நம்ம செத்துவிட போறோம்.
இதுக்கிடையில இந்த வயிற்றுக்கு 3 வேளை பசி எடுக்குது. ஆனா ஏன் இந்த பசி எடுக்குது அது நம்ம கேட்கறது இல்ல. முன்னில இருக்கிற உணவுப் பொருள்கள்லாம் உள்ள தள்ளி அதை மலமாக்குறது தான் வேலை நமக்கு. அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறோம். வேற ஒன்றும் நம்ம செய்யல. அதுக்கு மேலே ஒரு முக்கியமான தேவை இனப்பெருக்கம் செஞ்சு அந்த குழந்தைகளுக்காக பேரவருக்காக நம்ம அன்றாடம் வந்து பொருளை ஈட்டு தான் நம்ம கடைசி வரையில் நம்மால் முடிகிற வரையில் பொருளை ஈட்டுவதில் மட்டும்தான் இந்த உலகியல் நமக்கு கற்று தந்திருக்கிறது. நமக்கு தாய் தந்தை தாத்தா பாட்டி எல்லாம் இதை தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆக இந்த உலகியல் வந்து நமக்கு சாகின்ற வழியைத்தான் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அதனால இதெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த பிறவியினுடைய நோக்கமே வந்து அருளை அடைவதுதான் இந்த பிறவியின் நோக்கம் என்பதை வள்ளல் பெருமான் பல இடங்களிலே தெளிவுபடுத்துகின்றார். எப்படியாவது சிவத்தின் திருவருளை இந்த பிறவியில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் சாகா கல்வி அப்படின்றார். சுத்த சன்மார்க்கம் என்பது வேறொன்றும் இல்லை. இது வந்து சாகா கல்வியை கற்பிப்பது அப்படின்றார். இப்போ சுத்த சன்மார்க்கத்துக்கு நம்ம வரணும்னா நம்ம சாகாமல் இருக்கிறதுக்கு வரணும் அப்படின்றது தான் சொல்றாரு. இல்லை அது இல்லை, ஏதோ உலகியல்ல சில பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வேற மார்க்கங்கள் அதுலேயே பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு ஏகப்பட்ட சமய மத யோக மார்க்கங்கள் அதுக்கு நம்ம போகலாம். ஆனால் நம்ம இங்கே வந்துட்டு என்னத்தை பண்ணுறோம், ஒரு விழா கொண்டாடுறோம், ஒரு பாராயணம் பண்ணிட்டு கடமையை முடிச்சுக்கிறோம், அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். விளக்கேற்றி குண்டில் 40 வருஷமாக நான் வந்து நித்திய தீபத்தை மெயின்டைன் பண்ணுறேங்க அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறோம். என்ன பிரயோஜனம்? அது யாருக்கு பிரயோஜனம்? நமக்கு பிரயோஜனமா? அதுக்குள்ள அற்புதஞ்சோதி அடக்கி வச்சு அது அவருக்கு பிரயோஜனமா? அதனால யாருக்கு நன்மை? சுத்த சன்மார்க்கம் என்ன சொல்ல வந்தது? சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் அப்படின்றாரு. கரண ஒழுக்கத்துல இதுல சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கத்துல இந்த 4 ஒழுக்கத்துல இந்த கரண ஒழுக்கத்தை எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம்? நம்ம மனதை எப்போதும் சிற்றபையின் கண்ணே செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிட்டு இருக்கார். இது ஆண்டவர் அற்புதஞ்சோதி ஆண்டவருடைய ஆணை. இது எங்க போய் விடும் அப்படின்னா இரவா நிலையை கொண்டு போய் விடும். அதுதான் ஆம் ஆறு அப்படின்றார். மனதை சிற்றபை அறிவாக்கிருதி செய்தல். நம்முடைய மனதை வந்து அருள் உணர்வு அல்லது அருள் அறிவாக நம்ம நிலைபெறுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான். அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம நம்பி அம்மா அப்பா பிள்ளைகள்லாம் இருக்காங்களே, இந்த உலகில் எப்படி நம்ம கடமையை செய்யறது அப்படின்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்பு வள்ளலாருக்கு முன்பு 2 மார்க்கங்கள் இருக்கிறது. ஒரு மார்க்கம் கீழே போறது, ஒரு மார்க்கம் மேலே போறது. இது வந்து புறமார்க்கம் அகமார்க்கம் 2 மார்க்கங்கள் தான் இருந்தன. புறமார்க்கம்ன்றது கடவுளை ஏதோ நம்புறது அல்லது கடவுள் மறுக்கிறது. அந்த வகையில் இது 2மே புறமார்க்கம் தான். ஏதோ நம்புகிறோம், நம்பிட்டு ஒரு நம்ம தேவைக்கு கோயிலுக்கு போகிறது, இல்லை வழிபாடு பண்ணுறது, இல்லை கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது நம்ம தேவைக்கு. அது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான். நீங்கள் மற்ற வகையில் முடியல அப்படின்னோமா நம்ம வந்து கடவுளை ஒரு நம்பிக்கை வச்சு அவர் இருக்கிற நம்பிக்கை வச்சு கோயிலுக்கு போயிட்டு ஒரு மன கற்பனை பண்ணி அங்கே தான் கடவுள் நம்ம மனதால் பாவித்து அவர்கிட்ட வேண்டிட்டு வர்றோம். அது கொஞ்சம் சில பேருக்கு அதில் நன்மையும் கிடைக்குது, சில பேருக்கு கிடைக்காமையும் போகுது. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக புறமார்க்கம்ன்றது இந்த புறமார்க்கத்தாருடைய நம்முடைய லட்சியம் தான். நம்மளாம் புறமார்க்கத்தில் தான் இருக்கோம். நம்முடைய லட்சியம் என்னன்னா இந்த உலக வாழ்வு தான் சதம், பணம் சதம், பதவி சதம், பட்டம் சதம், உத்தியோகம் சதம், சம்பளம் சதம், தனி மனை
சாமி சொல்லுவார், தனி மனை இருந்து என் தன குவை இருந்து என் தன்னருள் தயை புரிவாயே. இது தயா விளக்க மாலையில வரும். தனி மனை, தனி செப்பரேட்டான ஒரு பெரிய ஒரு பங்களா இருந்து எந்த என்ன, அதனால என்ன, அதை விட்டு தானே போறேன், நீ போய் தானே ஆகணும். தனிமனை இருந்தன், அதனால என்ன ஆக போகுது, ஒன்றும் இல்லை. தனக்குவை இருந்தன், எனக்கு 1,00,000 கோடி இருக்குன்னு சொல்லிட்டு உலக பணக்காரங்கள்லாம் மார்த்தட்டிப்பாங்க, உலகத்திலேயே நான் பணக்காரன்ட்டு. அது 10,00,000 கோடி இருந்தா கூட அதனால என்ன, அதான் தனக்குவை. குவியல் குவியல் குவியலா பணத்தை சேர்த்து வச்சிருந்தா மட்டும் என்ன சாகதானே போற, சேர்த்து வச்சுட்டு கடைசியில் உனக்கு ஒண்ணுமே இல்லையே, செத்து தானே போற. தனி மனை இருந்து என் தன குவை இருந்து என், அதனால ஒண்ணும் இல்லை. கடவுள்கிட்ட வேண்டுகிறார், இறைவா உன்னுடைய தன் அருள் தயை புரிவாய், உன்னுடைய குளிர்ச்சி பொருந்திய அந்த திருவருளை எனக்கு தயை புரிந்து அருள் புரிவாயாக அப்படின்னு வேண்டுகிறார். ஆக இப்படிதான் அந்த புறமார்க்கம் இருந்தது. அதாவது இங்கு நம்ம கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் மனத்தால் நினைத்தும் இருக்கின்ற இந்த அனித்திய வாழ்வு, இதையே தான் நம் சதம் நினைச்சு இதுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கோம். இது புறமார்க்கம். புறமார்க்கம்ன்றது இந்த பிரபஞ்சம் தோற்ற காரணம், நான் வந்த காரணம், இந்த வாழ்வு, வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த லைஃப், வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மீ, இதை பற்றி எத்த நினைக்காம முழுக்க முழுக்க வயிற்றுக்காக ஒரு போராட்டம், வயிற்றுக்காகவும் மற்ற இச்சைகளுக்காகவும் ஒரு அவா என்ற அவா, காமம், மோகம், விருப்பு வெறுப்பு, இந்த நிலையில ஒரு பணம் சம்பாதிக்கவும் மற்ற நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றி, புலன் இச்சைகளை, தேகபோக இச்சைகளை நிறைவேற்றி கொள்வதற்காகவும் செல்லுகின்ற புலன் என்ப மாயா இருள் மய வாழ்க்கை தான் இந்த புறமார்க்கம். இந்த புறமார்க்கத்தெல்லாம் 99.9% நாம் போயிட்டுருக்கோம். அடுத்தது அகமார்க்கம் போனவங்க ரொம்ப 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 குறைவு. அவங்க அவங்களுடைய இது என்னன்னா, இந்த உலகம், இந்த உலக வாழ்க்கை, இந்த உடல், இதில் இருக்கிற உயிர் எல்லாமே அனித்தியமாக தான் இருக்கு. ஆக இது நமக்கு தேவையில்லை, இதை விட்டுட்டு நம்ம உள்ள போய் மறுபடியும் இந்த உலகத்துல பிறக்கக்கூடாது என்பதை லட்சியமாக வைத்துக்கொண்டு அனைத்தையும் மறந்து துறந்து, சில பேர் காட்டுக்கு ஒண்ணாங்க, சில பேர் தனிமையில இருந்தும் வீட்டில் இருந்து கூட பற்றில்லாம அந்த உள்ளொளியே நினைந்து நினைந்து சிவஜோதியை நினைந்து பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், அந்த மாதிரி மார்க்கத்தில் சென்று ஏதோ ஒரு வகையில் இந்த அனைத்தையும் மறந்து விட்டார்கள். உலகம், உலக வாழ்க்கை, உடலை கூட உசாதீனப்படுத்திட்டு தான் அப்படியே மனதை சாகடிச்சுட்டாங்க, மனதையே இல்லாமல் சாகடிச்சுட்டாங்க. அதுக்கு முடியாத பட்சத்தில் அது என்ன பண்ணாங்க, வாசியை பிடிச்சுக்கிட்டாங்க. வாசியை பிடிச்சிட்டு, அதாவது மனதுக்கும் சுவாசத்துக்கும் சம்பந்தம் இருக்குது என்பதை அவங்க கண்டுகொண்டாங்க. அதனால சுவாசத்தை கட்டுப்படுத்தினால்தான் மனம் கட்டுப்படும், மனம் கட்டுப்பட்டால்தான் உள்ள ஒடுங்க முடியும், ஒடுங்கணும். அவங்களுக்கு ஒடுங்கி போனால் நமக்கு பிறவி அற்று போகும் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இன்னும் சிலர் ஞானமா இருக்காங்க, ஞானிகள் கூட இந்த ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே அப்படின்னு தான் பெரிய பெரிய மகான்கள் ஞானிகள் கூட இந்த புற உலக வாழ்க்கை தேவையில்லாதது, என்னுடைய ஜீவனை, இந்த ஆவியை, இந்த ஆத்மாவை உன்னுடைய திருவடியில் ஐக்கியப்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லி தான் வேண்டிட்டாங்க. அப்படி போனவங்க நிலை என்ன ஆச்சுன்னா, அது அவங்க உலகத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய மறைவுக்கு அப்புறம் அவங்க ஆண்டவரோடு ஆனந்தமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா வள்ளல் பெருமானுக்குத்தான் அந்த ஆண்டவர் அவர் அப்படியே கூட்டின்னு போய் அக உலகத்துல அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாவே இருக்க வச்சு அந்த அனுபவத்தை தான் வெளியில கொண்டு வந்த பிறகுதான் சொல்றார், சதா சிவக்கலப்பாய் இருந்தாலும் மூடம் உண்டாகும் உண்மை அப்படின்ட்டார். அது எப்படின்னா, ஆண்டவர் இப்ப நீயே வா,
இதுக்கு முன்ன இருந்த சித்தர்கள், யோகிகள், மகான்கள், முனிவர்கள், முத்தர்கள் இவங்களுடைய நிலை என்னன்றது நீயே வந்து பாருன்னு அக உலகத்துல போயிட்டு அவங்களுடைய ஆத்மாவாகவே அவரை இருக்க வச்சு அவங்களாகவே இருந்து பார்த்துட்டு வந்து தான் சொல்றாரு. அவங்க சூன்ய அனுபவத்தில் தான் இருந்தாங்க. அதனால யோகம் செய்ய வேண்டுவது இல்லை. யோகம் செய்தால் மூடம் உண்டாகும். சதா சிவ கலப்பாயும் இருந்தாலும் மூடம் உண்டாகும். இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உறுதிபட சொல்றார். ஏன்னா அவர் வந்து நேரடியா போய் அவங்களாகவே இருந்து உள்ள புகுந்து அந்த ஆன்மா அனுபவத்தில் உள்ள போய் பார்க்கும்போது அவங்க சூன்ய அனுபவத்தில் இருக்காங்க. ஆக எந்த மார்க்கமும் நமக்கு வந்து சூன்ய அனுபவத்தை கொற்று விடுகிறது. புற மார்க்கம் அது சொல்லவே தேவையில்லை. நம்மளை கொண்டு போய் சுடுகாட்டில் கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்முடைய இதனுடைய உலகியலுடைய இதே. ஆக அகமார்க்கமும் சரி புறமார்க்கமும் சரி மனிதனை வாழ்வற்று போகச் செய்தன அப்படின்னு சொல்ல வர்றது தான் சுத்த சன்மார்க்கம். சரி, அப்படின்னா இரண்டுத்தையுமே இணைக்கணும். அதுதான் அனக மார்க்கம் சொல்லிட்டு வள்ளலார் வெளிப்படுது. அகமறியீர் முதல் அகத்தரிக்கணும். ஏன்னா புறமார்க்கத்தவரை போல ஆன்மான்னா ஒன்று இருக்குது இல்லை அப்படின்னு நம்பிக்கிறதோ நம்பாமல் இருக்கிறதோ அதை பற்றி வாதிட்டு அதெல்லாம் கிடையாது. நீ உள்ள போய் வந்து பாரு, அந்த மெய்ப்பொருள் உண்மையை நீயே வந்து பாரு. ஆக முதல்ல நம்முடைய சுயம், நம்முடைய அகநிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால அகம் நிலைத்தல் முதற் செயல். அதுக்காக இதுதான் சுவாமி சரவானந்த அவர் சொல்றது. அகம் நிலைத்தல் முதற் செயல். இந்த பிறவியில நீ செய்யறது இந்த இருக்கு, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, இப்படி பண்ணா அத்தை பண்ண, அதனால இல்லை. பிறவியினுடைய லட்சியம் அகம் நிலைத்தல் முதற் செயல். அடுத்தது அனகம் தழைத்தல் நம் கடன். அனகம் தழைத்தல்ன்றது அங்கேயே போய் அப்படியே நின்றக்கூடாது, உலகியலையும் வாழணும். ஆக இது ரெண்டுத்தையுமே இணைக்கிறது. இதையும் விட்டுடக்கூடாது. அதாவது புறத்தையே நம்பி அகத்தை விட்டுறதும் தவறு, அகத்தையே நம்பி புறத்தை முழுக்க விட்டுறதும் தவறு. இரண்டுமே அது இந்த அகநிலை அகமார்க்கமாக போனவங்க ரைட்டு தான். பட்டு புறம் என்ற ஒன்று இல்லை என்றால் அகம் என்ற ஒன்று உணரப்பட முடியாது. ஆக இந்த உடலும் உயிரும் உடன் இருந்தால் மட்டுமே ஆன்ம விளக்கம் தொடர்ந்து விளங்கி கொண்டிருக்கும். உடலும் உயிரும் விட்டபோது ஆன்ம விளக்கம் அங்கு இருக்கிறதற்கு வாய்ப்பு இல்லை. அது இயற்கை அப்படித்தான் இருக்கு. என்ன பதி பசு பாசம் என்ற மூணும் சேர்ந்த ஒரு நிலை தான் அங்க வாழ்வே என்று. அதனால பசுவையும் பாசத்தையும் நீக்கக்கூடாது இந்த ஒரு நிலை. ஆக உலகியலையும் அருளியலையும் இணைத்து உலகியலை அருளியலாக நடத்த வேண்டும். அதாவது அருள் நிலையில் இருந்து கொண்டு உலகியலை நடத்த வேண்டும். அதாவது அகம் நிலைத்தபடியே உண்மையை திடமாக பற்றி கொண்டே உலகியலை நடத்த வேண்டும். கடமையை சரிவர செய்ய வேண்டும். கடமை செய்யாமறுத்தல் குற்றம் உடையது. அதனால கடமையை செய்ய வேண்டும். இதை வந்து அருட்பிரகாச மாலையில வள்ளல் பெருமான் தெளிவா சொல்றார். அருட்பிரகாச மாலை அப்படின்ற ஒரு மாலை 100 பாடலுங்க. அது அந்த 100 பாடல்லையுமே நாம் பார்க்கும் பொழுது இது 4ஆம் திருமுறையில வருது. எல்லா பாடல்லையுமே வந்து மத்தியில ஒரு வரும், அங்கையில் ஒன்று அளித்தனை, அங்கையில் ஒன்று கொடுத்தனை அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒன்று என்பது என்னன்னா அந்த ஒன்றே ஆன தன்மை, அதுதான் ஒருமைன்றார். பின்னாடி மகா உபதேசத்துல பேருபதேசம் சொல்லும் போது அந்த சுத்த சன்மார்க்கம் என்பது அந்த ஒன்றான சத்து நிலையிலிருந்து நம்மை இருத்தி கொண்டு அங்கிருந்து தானா யாவும் தானான அனுபவத்தில் வாழ்வதுதான் சுத்த சன்மார்க்கம். ஆக இது போன்ற ஒரு மார்க்கம் இதற்கு முன்பு வெளிப்படவில்லை. காரணம், இந்த முறைத்தான் கடவுளே நேரடியாக இறங்கி வந்து தன்மார்க்கமாக இந்த சுத்த சன்மார்க்கத்தை தோற்றுவித்திருக்கின்றார். அதி தீவிர பக்குவ ஆன்மா ஆகிய ராமலிங்க வள்ளலாருடைய மூலமாக. அந்த பாடல்ல 100வது பாடல்ல தான்
இந்த உண்மையை மறக்கக்கூடாது, அதே மாதிரி கடமையும் மறக்கக்கூடாது. அந்த கடமையை எப்படி செய்யணும், எங்கிருந்து கொண்டு செய்யணும்ன்றதோ தெளிவுபடுத்துகிறார். முதல்ல அருளில் நிலைக்க வேண்டும். அருள் ஒளியில் நிலைத்திருந்து கொண்டு புறத்தை நாம் கடமையை செய்ய வேண்டும். அகநிலையிலே அக வடிவிலே அருள் ஒளியிலே நிலைத்திருந்து கொண்டு இந்த மனத்தையும் இயக்க வேண்டும். அதனால மனதை ஒடுங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. மனம் என்ற ஒன்று அது இறைவனுடைய திருவடித்தான் நமக்கு மனமாக இருக்கிறது. அதனால மனதை எண்ணங்களற்ற நிலை கொண்டு வரணுமே ஒழிய மனதை இறக்கும்படி செய்யக்கூடாது. மனம் என்ற ஒன்று இருப்பதினால்தானே இந்த மனிதனாக பிறந்திருக்கிறோம். மனம் என்ற ஒன்று இல்லாத மற்ற விலங்கினங்கள் கடவுளை அறிய முடியுமா? முடியாது. அப்போ மனதை இறக்கும்படி செய்தல், ஒரு ஞானி சொல்றார், மனதை நசுப்பிக்க வேண்டும், அதை கொல்ல வேண்டும், இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. காரணம் என்பது அருள் என்பது அனகமாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை ஆண்டவரே அவர்களுக்கு அக்காலத்திலே மறைத்து வைத்திருந்தார். அதுவும் ஒரு காரணத்திற்காக தான். இப்போ வள்ளல் பெருமான் அந்த உண்மையில் பற்றி கொண்டு, உண்மையில் நிலையாக உறுதியாக பற்றி கொண்டு, உண்மைன்னா அந்த இயற்கை உண்மையாகிய உள்ளொளி நிலையில் இருந்து கொண்டு நம்மை அங்கு கண்டு கொண்டு அங்கிருந்தபடியே அனகமாக யாவையும் அவருடைய மார்க்கமாக எல்லாமே அவருடையதாக கண்டு, மனம் அது கூட அவருடையதுதான், இந்த உடல் அவருடையதான், இந்த உடல்ல இந்த உடல் மூலமாக செய்கின்ற செய்கைகள் எல்லாமே அவருடையதாகவே கண்டு, அதான் கடவுள் நிலை அறிந்து எல்லாமே அவர்மயமாக கண்டு நிற்றல்தான் சுத்த சன்மார்க்கம். இப்ப அந்த பாடலை பார்க்கலாம். உலகியலோடு அருளியலும் ஒருங்கரிய, உலகியலோடு அருளியலும் ஒருங்கு அறிய. அதாவது ஒருங்கு அறியன்னா ஒரே நேரத்தில் இரண்டத்தையும் அறிந்து கொள்வது. ஒருங்கு அறிய, ஒரே நேரத்தில் இரண்டு, அதாவது உபய பக்கமும் ஒன்று, இரண்டு பக்கமும் சேர்ந்து கடவுளுடையது தான். இது முழுக்க முழுக்க நாம் கண்ணால் பார்க்கின்ற இந்த உலகம், இந்த பேருலக பிரபஞ்சத்தை அனாதி காலமாக இயக்கி கொண்டிருக்கின்ற தோன்றா பெருமையனாகிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாத அக உலகத்திலே மறைந்திருக்கிறார். ஆக இரண்டையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். உலகியலோடு அருளியலும் ஒருங்கு அறிய. ஆக இது மொத்தமே அகமும் சரி புறமும் சரி இரண்டுமே அருட்பெரும் ஜோதியினுடைய உலகத்தில் அடங்கியது தான். இதுல தள்ள வேண்டியது, இது கொல்ல வேண்டியது என்பது கிடையாது. இது உள்ள அகத்தை கொல்லலாம், புறத்தை தள்ளிவிடலாம். ஆக கொல்லலும் தள்ளலும் எங்கு இல்லை. உள்ளதை உள்ளபடி அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். உலகியலோடு அருளியலும் ஒருங்கரிய சிறியேன் உணர்விலிருந்து உணர்த்தி, சிறியேன் உணர்விலிருந்து உணர்த்தி என் உயிர்க்குயிராய் விளங்கி திலகமென திகழ்ந்து எனது சென்னிமிசை அமர்ந்த திருவடிகள், எனது சென்னிமிசை அமர்ந்த திருவடிகள் வருந்த நடை செய்தருளி அடியேன் இலகு மனைக்கதவு இரவுதனில் திறப்பித்து அங்கு என்னை இனிதடைத்து ஒன்றளித்து. இங்க பாருங்க, ஒண்ணுமே சொல்லல, நம்பர் தான் சொல்றார். இலகு மனைக்கதவு இரவில் திறப்பித்து. இரவுன்னா இந்த அஞ்ஞானம் என்கின்ற அந்த இன்னர் டார்க்னஸ் அதை போக்கிறார், அதுதான் இரவு. இலகு மனைக்கதவு, மனைக்கதவுன்னா மனைன்னா இந்த இடத்துல வீடு, அந்த வீடு என்பது ஆன்மாவை குறிக்குது. ஆன்ம நிலையத்துல
அந்த இரவாக இருக்கிற நள்ளிரவு, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதனே, உள்ள இருக்கிற அந்த ஆணவ மனம் என்கின்ற அஞ்ஞான இருளை நீக்கிறார். நீக்கிட்டு அங்கு என்னை இனிதடைத்து ஒன்றளித்து, ஒன்றுன்ற அந்த எண்ணு பார்த்துங்க, ஒன்றுன்னா இருப்பது ஒன்று. அந்த ஒன்றான இருப்பை நீ ஒன்று, அது ஆணையாகவும் இருக்கிறது. ஒன்றான இருப்பை நீ ஒன்று, அதுதான் திருவொற்றி அப்படின்றார் வள்ளல் பெருமான். சுவாமி சரவணன் அவர்கள் சொல்லும்போது திருவொற்றின்னா என்ன, திருவொற்றி ஊர் அப்படின்னா, ஒற்றி அப்படின்னா இறைவனும் நாமும் இயற்கையாகவே அனாதி காலமாகவே இரண்டற்ற ஒரு நிலையில் ஒன்றி இருக்கின்ற இடம், அதுதான் ஒற்றியூர். அந்த திரு ஒற்றியூர் உண்மையில நம் தலைக்கு நடுவில் தான் இருக்கு. அதை தான் இங்க சொல்றார். அந்த ஒன்று அப்படின்னா அந்த இருப்பது ஒன்று, அதுதான் மெய்ப்பொருள். அது அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வண்ணமாக நம் தலை நடுவிலே நிராதார நிலையிலே 13வது ஸ்டேஜ் ஆகிய திருவருள் ஒளியாக இருந்து கொண்டு, அருள் ஒளியாக அருட்பெருஞ்சோதியாக இருந்து கொண்டு சர்வ சதா காலமும் இந்த பிரபஞ்சம் முழுதும் ஒளி வீசி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என் சிற நடுவில் இருந்து கொண்டு. இதைத்தான் ஒவ்வொருவரும் உணரணுன்றார். இனிதடைத்து ஒன்றளித்து மகிழ்ந்து இன்னோ நெடுங்காலம் புலவர் தொழ வாழ்க என்றாய். இன்னும் நெடுங்காலம் புலவர் தொழ வாழ்க என்றாய். பொதுவில் நடம் புரியும் பொருளே நின் அருளே மெய்ப்பொருள் என தேர்ந்தனே. நின் அருளே மெய்ப்பொருள் என தேர்ந்தனே. அற்புதமான ஒரு பாடலுங்க. அருட்பிரகாசமலையில் இந்த 100வது பாடல், எல்லா பாடல்களுமே அற்புதமான ஒரு பாடல். நின்னருளே மெய்ப்பொருள் என தேர்ந்தனே, மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை என்றருள் அற்புதம். அகவலை நம்ம தினசரி படிக்கிறோம். இதுதான் நீ அது ஆயினைன்னா நீ அதுவாகின்ற நெறி. இதுதான் ஆம் நெறி, நாம் அதுவாக ஆகின்ற நெறி. இதுதான் சுத்த சத்து மார்க்கம், சுத்த சன்மார்க்கம். இதுதான் ஆமாறு அளித்த அருட்பெருஞ்சோதி, ஆமாறு அருளிய அருட்பெருஞ்சோதி. ஆக அகமார்க்கமும் சாமாறு தான், புறமார்க்கமும் சாமாறு தான். ஆனால் சுத்த சன்மார்க்கம் என்கின்ற அனக மார்க்கம்தான் ஆமாறு. இந்த அனக மார்க்கத்தை பற்றி நம்ம திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்களுடைய நூல்களில் இருந்துதான் தெரிந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. இது அவன் அருளாலே. நன்றி ஐயா. தயவு. வந்தனம் வந்தனம்.